இவர் சொல்கிறது லாஜிக். நான் அதுக்கு ஒரு எதிர் லாஜிக் ஒன்று சொல்கிறேன். ஆனால் நிகழ்த்தது எவ்வளவோ கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனைவியை கொண்டுட்டு புருஷனையும் வந்துட்டு கொல்லப்பட்டிருக்காங்க, இல்லாட்டி அவளை எங்கேயாவது கொண்டு தூக்கி போட்டுவிட்டு காணலை என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துற உடனே போலீஸ் கண்டுபிடிக்குது, பாடியை கண்டுபிடிக்குது, அப்புறம் இவன் தான்றதை கண்டுபிடிக்குது. யாராவது அவனுடைய மனைவியோ கொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அந்த ஒரு விஷயமும் இந்த ஒரு விஷயமும் லாஜிக்காக உதைக்கிறதில்ல. ரெண்டும் தண்ணி சார்ந்த விஷயங்கள் இல்லை 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 நல்ல கவனிங்க. சொந்தக்காரங்க தானே ஏர்போர்ட் மூர்த்தி கோட் பண்ணுறது, சொந்தக்காரங்க, அவங்களெல்லாம் அவங்க காப்பாற்றிருப்பாங்களே அப்படின்றது தானே. இப்போ இந்த இடத்துல பாதிக்கப்பட்டது யார்? நிறைய வழக்குகள் வரை வந்துருக்குது. ஹஸ்பண்ட் மனைவியை இது பண்ணுறது, அந்த விஷயமும் இந்த மலம் சார்ந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கான விஷயங்கள் ரெண்டும் ஒன்று தான். நான் எப்படி ஈக்குவேட் பண்ணுறேன் அப்படின்னோம்னா, இந்த இடத்துல இவங்க தங்களுடைய குடும்பத்தை பற்றி அக்கறை உள்ளவங்களாக இருந்தாங்க அப்படின்னோம்னா, அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிற எல்லார் மேலேயும் அவங்களுக்கு அக்கறை இருக்கணும்ல. நீங்கள் நல்லா கவனிங்க. இவங்க இந்த 3 பேர் வந்து ஒன்றும் சாதாரண ஆட்கள் ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் அந்த இன்வெஸ்டிகேஷன் படி புரியுதுங்களா? நம்மளுடைய இவங்க மட்டும் தான் காப்பாற்றணும். அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னோம்னா, இதை கலந்தது அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கலப்பி விட்டுட்டு அது ஒரு பிரச்சனையாக்கி ஒன்று தண்ணீரை நிறுத்திட்டு இப்படி தான் இவங்க யோசிச்சாங்களே ஒன்று, இதில் தங்களுடைய ஆட்களே பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி அவங்க ரொம்ப கேர்லாம் எடுத்துக்கவே இல்லை. அவங்களோட நோக்கம் ஒருவேளை தண்ணி கலந்துட்டு மற்றவங்க மேலே வந்து பழி போட்டதாக இருந்திருந்தா அதை முதல் நாளே பண்ணியிருக்கலாம். 4 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி அட்மிட் ஆகி அதுக்கப்புறமா ஏன் எதனால் அட்மிட் ஆகிறாங்க, தண்ணி யாராக இருக்குமோன்னு சொல்லிட்டு தண்ணி சாம்பிள் செக் பண்ணி அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்க்குறது அந்த ஒரு 4 நாள் பீரியட்னு வந்திருக்கு. அதில் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பிரச்சனை கிளைம் பண்ணிருக்காங்க. அதான் குற்றவாளிகள் எவிடன்சஸ் ஆக்ட்ல என்ன சொல்லுது? எப்படியாப்பட்ட குற்றச்செயலில் ஈடுபடுறவனும் வந்துட்டு தனது குற்றத்துக்கான அந்த ஆதாரங்களை விட்டுட்டு போவான் அப்படின்றது. பாதிப்பு ஏற்பட்டால் தான் அது பிரச்சனை ஆகும் அப்படின்றது தெரியும் இல்லையா அவங்களுக்கு? பாதிப்பு ஏற்பட்டால் தான் பிரச்சனை ஆகும். பிரச்சனை ஆனால் தான் மேலே ஏறி போய் பார்க்குறவங்களே இவங்க தான். அதை ஒரே நாளில் ஏறி போய் பார்த்துட்டு யாரோ கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நார்மலாக நடக்கிற மாதிரி இல்லையே. யாரோ பண்ணியிருக்கலாம். யாரோ கலந்துட்டாங்கன்னு இவங்க எப்படி கிளம்ப முடியும்? பாதிக்கப்பட்டால் தான் அது செய்தி ஆகும். யாரோ கலந்துட்டு இருக்கிறாங்கன்னு ஏறி போய் பார்த்தேன், யாரோ கலந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எடுத்தோடனே இவங்களை பிடிச்சிடலாமே. அது வரைக்கும் பாதிக்கப்படல யாரும்.